இனிக்கிதையா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். சொல்ல சொல்ல இனிக்கிதையா, அது முருகனுடைய பாட்டு. இப்போ இந்த முருகனை நம்ம எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோமோ அந்த அளவுக்கு பெரிய வாழ்க்கை வளர்ச்சியை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பகவான் அனுகிரகம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் 2 விஷயம். சிம்மத்தை பொறுத்தவரை ஒரு ஆளுமை திறன் கண்டிப்பாக உண்டாகும். அதில் ரொம்ப முக்கியமாக சிம்மத்திற்கு யார் ஒரு கிரகம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா கேது அப்படிங்கிற கிரகம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ராசின்னா அது சிம்மம். ஸ்பிரிச்சுவல் ராசி. சாமியே பிடிக்கலன்னாலும் சாமி உங்கள் பின்னாடி எப்படியோ வந்துடுவார். நீங்கள் சாமியை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் வந்துடும். கடவுள் மீது அதீதமான நம்பிக்கை வந்துடும். ஒரு காலகட்டத்தில் எல்லா கெட்ட பழக்கம் கூட பார்த்துக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். இல்லை பிடித்தமே இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு லைக் இல்லாமல் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த ஆன்மீக நாட்டம்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இதுக்கு காரணம் இந்த கேது அப்படிங்கிற கிரகம் இந்த ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் பண்ணிடுவார். இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்தை கொடுப்பார். இதுதான் நம்ம வாழ்க்கையோட பெரிய யதார்த்தம். அன்றைக்கி தான் ஒரு புரிதல் ஏற்படும். பொண்டாட்டியை புரிஞ்சுக்கலாம், பிள்ளையை புரிஞ்சுக்கலாம், வாழ்க்கை ஈஸியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் சிம்மராசிக்காரவங்களுக்கு வாழ்க்கை டஃப்பாக தெரியும். புரியுதுங்களா? அப்போ இந்த காலகட்டத்தை நம்ம ரொம்ப கவனிக்கணும். அப்போ சிம்மராசிக்காரவங்களுக்கு ஜாதக ரீதியாக கேது எங்கே இருக்காருன்னு பார்த்துங்க. எஸ், உங்களுக்கு கேது சிம்மராசிக்கு விருச்சக ராசியில் இருந்தார்னா யூ பெஸ்ட். அது மாதிரி உங்களுக்கு கேது தசை நடக்கும்போது யோகம், கேது புத்தி நடக்கும்போது யோகம். அதில் என்னென்னா ஒரு சில இழப்புகள் ஏற்படும். ஆனால் இழப்புனா எப்படின்னா நமக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்காக நான் வெறும் கல்லாக இருக்கிறேன். அது ஒரு சிற்பியோடைய கையில் படும் பொழுது தான் அந்த கல் சிலையாக வடிவமாகுது. சிற்பிக்கு யார் கொண்டு கொடுப்பா? அங்கேருந்து சிற்பி நேரடியாக ஒரு கல்லை பார்த்து செதுக்கிக்கிட்டு இருப்பாரா? இல்லை. ஒருத்தவனுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் வரும். அவன் அந்த கல்லை பார்த்துட்டு இந்த கல்லில் சாமி செய்யலாமேன்னு யோசிப்பான். அவன் ஒரு சிற்பியை தேடுவான். அவன் அங்கேருந்து கொண்டு வந்து சிற்பிக்கிட்ட கொடுப்பான். சரி, சிற்பி கல்லை செதுக்கி வச்சுருக்கார் சாமி. நிறைய நான் சிற்பக்கலைகளில் போய் பார்க்குறேன். ஆனால் ஆன்மீக நாட்டம் உள்ள வந்தானே அந்த கல்லை வாங்க முடியும், அந்த சிலையை வாங்க முடியும். அப்புறமா அதுக்கு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பிறகு அதுக்கு உருவேற்றி அப்புறமா நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஆனால் இங்கே முதல்ல எங்கே போகுது? ஸ்பிரிச்சுவல் கனெக்டு. இந்த சிம்மத்தை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் ரொம்ப டவுனாக இருக்கீங்க, ரொம்ப டிலே பண்ணுறது, உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலன்னா அப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆனீங்கன்னா இந்த கேது கனெக்ட் பண்ண வைப்பார். இந்த ஆன்மீகத்தின் பாதையில் இல்லற வாழ்க்கையிலிருந்து நமக்கு பொண்டாட்டி இருக்கும், புள்ள இருக்கும், குடும்பம் இருக்கும், நல்ல காசு இருக்கும், பணம் இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும், நமக்கு அறிவு இருக்கும், திறன் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒன்று இடத்துல செயல்படாமல் ஒரு கனெக்டிங் இல்லாமல் இருப்போம் குடும்பத்தில். இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்கும் போது இந்த சிம்மராசிக்காரவங்க முதல்ல செய்ய வேண்டியது கேது கிரகம் நமக்கு எப்படி இருக்கார். இவர் ஏன் ஞாபகம் வந்துன்னு இப்போ உங்களுக்கு கேது கிரகம் எப்படி இருக்கார் அப்படி திங்க் பண்ணும்போது அந்த கேது நமக்கு உச்சம் பெற்றிருக்காரா, அவருடைய புத்தி இப்போ நடக்குதா, அந்த கோச்சாரத்தில் கிரகத்தில் கேது உச்சத்தில் உட்காந்துருக்காரா, இல்லையா கேது நம்ம இடத்துல உட்காந்துருக்காரான்னா இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வந்துடும். அப்போ ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வந்துட்டாலே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. கேது தான் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நெகட்டிவ் பீப்புளோடு அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க கூட உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க இருக்கக்கூடாது. ஒருத்தன் சொல்லுவான், ரொம்ப நல்லவனாக இருப்பான், அங்கேருந்து சொல்லுவான், தம்பி உங்களுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னுவான். உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நீ இதுக்கு லாயக்கு இல்லை, இந்த பக்கம் போகாத அப்படின்வாங்க. உங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க, தெண்டமாக செலவு பண்ணுறியப்பா, தெண்டமாக செலவு பண்ணுறிய அம்மா அப்படின்னுவாங்க. சிம்மராசியை பார்த்து பிள்ளைங்க சொல்லுவாங்க. அப்பையும் கலங்கக்கூடாது.
நம்ம பக்கத்தில் உள்ளவன் என்ன சொல்லுவான், பண்ணுங்க பண்ணுங்க, அவனுக்கு அதை பற்றியே தெரியாது. உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒருத்தன் சொல்லுவான், அவனையும் நம்பாதீங்க. அப்போ இந்த நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அன்னிலிருந்து நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக வந்துடுவீங்க. அதிகாலை சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க, அன்னியிலிருந்து பெஸ்ட்டாக வந்துடுவீங்க. எனி டைம் ஒர்க்கில் டெடிக்கேட்டிவாக இருங்க, அன்னியிலிருந்து நீங்கள் பெஸ்ட்டாக வந்துடுவீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், புகழ் இருக்கலாம், கௌரவம் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை தொடரணுன்னா நீங்கள் ஒன்று தான், உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யுங்க, பிடிச்சதை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யுங்க. இன்னொருத்தவங்க நிர்பந்தப்படுத்துறதை கூட நீங்கள் செய்யாதீங்க. இந்த பழக்க வழக்கத்தை நிலைநிறுத்துங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்க சிம்பிள் லைஃப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப பெரிய லைஃப்பெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆன்மீகம் கூட பெரிய அளவில் ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் சின்னதாக சிவனை அப்படியே பார்த்தா போதும், எல்லாமே கிடைக்கும். சின்னதாக பிள்ளையாரை பார்த்து அப்படியே கும்பிட்டா போதும், எல்லாம் கிடைக்கும். நீங்கள் லைட்டாக ஒரு மனுஷனை பார்த்து ஸ்மைல் பண்ணால் போதும், உங்கள் பக்கம் எல்லாம் ஊழ்ந்துருவாங்க. சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் எந்த இடத்தாலும் சிம்பிளாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு பண சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது மல்டிபிள் இன்கம் சோர்சஸ் உருவாக்க உங்களால் முடியும். நிறைய பணத்தை ட்ரிபிளாக்க மல்டிபிள் இன்கம் சோர்சஸை உருவாக்க உங்களால் முடியும். ஸோ நீங்கள் ஒரே குட்டையில் ஊறிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் ஏதோ கண்டிஷனாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, ஓப்பனாக பேசுகிறோம். இது நான் உங்கள் வீட்டில் இப்போ உட்காந்து பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். நான் எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு உங்களுக்குமே ஒரு கனெக்ட் ஆகணும். கேதுனா யார்? ஞானம். ஞானம் யார் மூலமாக வரும்? குரு மூலமாக வரும். நானே குருவாக இருக்கிறேன், அப்போ நான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தம்பி தங்கச்சி, நீ மல்டிபிள் சோர்ஸ், அதாவது உங்களுக்கு இன்கம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் இன்கம் கிடைக்கிறதுக்கு சோர்ஸ் உருவாக்க முடியும். வருமா கேட்கக்கூடாது, முடியும். வருமா அப்படின்னா கேள்விக்குறி. முடியுங்கிறது முடியும்டா, என்னால். இதை நம்ம சிம்மம் முடிவு பண்ணணும். வெற்றியை தேடி போகாதே, மகிழ்ச்சியை தேடிப்போ. இதுதான் நான் சொல்லுவேன். நீ இருக்கும் இடம் மகிழ்ச்சியாக இருச்சுக்கோ, வெற்றி ஒன்றை தேடி வரும். இப்போ சிம்ம ராசிக்காரவங்க இந்த பண விஷயத்தில் இது மாதிரி இன்கம் சம்மந்தமான விஷயங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க. ஆனால் ஒரே தொழிலில் ஒரே குட்டையில் ஊறிக்கிட்டு இருக்காதீங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது ரொம்ப முக்கியமாக சேவிங்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு நாளும் இருந்துடாதீங்க. கல்லாமை இல்லாமையாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம கற்றுக்கொள்ளாமல் இருந்துடக்கூடாது, பணத்தை சேர்க்காமல் இருந்துடக்கூடாது. சேவிங்ஸுங்கிறது இல்லாமை. அதனால் நல்லா தெரிஞ்சுங்க, சேவிங்ஸ் ஒரு நாள் நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். சேவிங்ஸ் மேலே கை வச்சுக்கங்க. உங்கள் பணத்தை உங்களுக்குன்னு கொஞ்சம் பணத்தை கையில் வச்சுக்கங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல யுத்தியை, நல்ல யோகத்தை கொடுக்கும். இதை விட ஒரு விஷயத்தை சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறணுன்னா ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் பவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அரசியலா, நடிப்பா, பணமா, வெற்றியா, வேலையா, என்ன நினைக்கிறீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய பவர். சிம்மத்துடைய பவரே அதுதான். அதை தெரிஞ்சிக்காமல் நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம்? இதை யோசிங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகமாக வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் லக்னம் சுத்தமாக இருக்கணும். ஒன்று, உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு அதிபதி, அந்த ராசிக்கு அதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் யோகம் உங்களுக்கு. இந்த சூரியன் எப்பெல்லாம் கோச்சாரத்தில் உச்சம் பெறுகிறாரோ, ஆட்சி பெறுகிறாரோ, அந்த நேரமெல்லாம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் டைம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் நீசம் பெறுவார், அந்த நேரத்தில் கொஞ்சம் டவுனாக இருக்கும். பயப்படாதீங்க, வெற்றி பின்னாடி வருதுன்னு அர்த்தம். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. அந்த மணி ஓசை ஒன்று கேட்குதுன்னா யானை பின்னாடி வருதுன்னு அர்த்தம் இல்லையா? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும். அந்த மணி ஓசை கேட்டுருச்சுன்னா யானை வருதுன்னு அர்த்தம். டிங் டிங் டிங். அப்போ உங்களுக்கு வெற்றி வருதுனாலே உங்களுக்கு ஒரு பலம் வருதுன்னு அர்த்தம். பலம் வருதுன்னா வெற்றி வருது. பலம் எப்போ வருது? நம்ம ஒருத்தனை புரிஞ்சிக்கும் போது, பலகீனமானவர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, அவர்களை ஒதுக்கும் போது பலம் வருகிறது. இந்த எண்ணத்தை பதிவு பண்ணிக்கிங்க.
நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுத்த போது இந்த நேரம். மீண்டும் உங்கள் ராசியோட ரகசியத்தோட நான் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.